நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நல்லாவே தெரியும். உங்களுக்கான ஒரு அப்டேட்டோட தான் இன்றைய காணொலி இருக்க போது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அண்டு டிரைவர் ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோவை போன்ற இடங்களில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எப்போ வந்து எக்ஸாம்னு சொல்லலை, சரிங்களா. ஸோ நம்ம விரைவில் வந்து கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே எக்ஸாம் வச்சுருவாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு டேட்டும் கொடுக்கல, எக்ஸாம் டேட்டு. இதுக்கு காரணம் என்ன? ஒரே காரணமாக தான் இருக்கும், எலெக்ஷன் பேஸ்டு அந்த எலெக்ஷன் வந்து நடக்க போகுது, அது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19 சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துக்கான டேட்டு, ஸோ அது இன் பிட்வீன் கேப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா, ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் போகிறதா இருந்தால் மேக்ஸிமம் ஸ்கூலில் தான் போடுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்குது, இப்போ எலெக்ஷன் வேறு வருது. ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு படிக்கிறதுக்கு நல்லா டைம் கிடச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். ஸோ நம்ம எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏப்ரல் எண்டோ இல்லை மே கூட இருக்கலாம், சரிங்களா. ஸோ அப்படி கூட இருக்கலாம். சில பேர் கேட்பாங்க, மே மாதம் வந்து கோர்ட்லாம் லீவு தானேங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கோர்ட்டு வந்து தான் லீவு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு எதுக்கு லீவ் விட போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதனால் வந்து மே மாதம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி, ஓகேங்க. அதாவது நாங்கள் குரூப் 4 போன்ற மிகப்பெரிய காம்படிஷன்லாம் கலந்துக்க முடியாது. எங்களுக்கு ஓஏ மாதிரி ஒரு போஸ்ட்டு கூட கிடைச்சா போதும், நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும், எங்களுக்கு போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ ஓஏ அலுவலக உதவியாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் இது அப்டேட் வருதா, அதை மாவட்ட வாரியாக எடுப்பாங்களே, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் வரலாங்க, சரிங்களா. கண்டிப்பாக வரலாம். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா மூலமாக வந்து பாஸ் பண்ணி ஓய்வாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியில் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது, வேலைப்பளுவோடு தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து ஓஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம விசாரிக்கும் போது அதனால் வந்து இப்போ நம்ம 2023 எதிர்பார்த்தோம் ஓஏ வரும் அப்படின்னு. ஏன்னா 2020 ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிங் போட்டாங்க, 2023 மறுபடியும் நம்ம ஓஏ வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ போடலை. அப்போ 2024 கண்டிப்பாக அவங்க வச்சு தான் ஆகணும். ஸோ அதற்கு தயாராக இப்போ இருந்தே தயாராக கூட நல்லது, ஓகேங்களா. ஸோ ஓஏ நோட்டிஃபிகேஷன் ஜூனில் கண்டிப்பாக வருங்க. சரிங்க. அடுத்து வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ ரீடர் எக்ஸாமினர் ஃபெயிலிங் அந்த ரெக்ரூட்மெண்ட் வருமானா, அதுவுமே கண்டிப்பாக வரும். ஸோ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 காலி பண்ண இருக்குது. அதனால் ஓஏ முடிச்சுட்டு அடுத்து ரீடர் எக்ஸாமினர் எக்ஸாம் கூட வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 போன்ற மிகப்பெரிய காம்படிஷனில் நான் கலந்துக்கிட முடியாது, சரி எனக்கு கோர்ட் எக்ஸாம் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கடுத்தாப்பில் இன் பிட்வீன் கேப்லேயும் நமக்கு என்ன வருதுன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சரிங்களா. அதுக்கான ஜிஓ போட்டாங்க. அது எலெக்ஷனுக்காக தான் வச்சுருப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சவுடனே அதற்கான அறிவிப்பும் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நல்ல 2024 ஆண்டு நல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கான ஆண்டு தான். ஸோ அதனால் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்காமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ஸோ நம்மளும் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துன்னு தான் இருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.